அதுக்காக தான் ராத்திரி பகல்னு கூட பார்க்காம ஓடி ஓடி கஷ்டப்பட்டேன். ஆனா என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல? என் பாட்டி, நானா இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சேன்? நானா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு ஆசைப்பட்டேன்? இல்ல பாட்டி, இத்தனை வருஷமா நீங்க யார பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மகனையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். தாத்தா குடும்பத்தையும் அவர் புள்ள பிரபாகரனையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். யார்கிட்ட கதை விடுற? நான் சொன்ன மாதிரி அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டல்ல. என்னையும் என் பிள்ளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ யாருடி? நான் உங்க பேத்தி. உங்க மகன் பிரபாகரனோட பொண்ணு. நீங்களும் இந்த ஊரும் யார பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த மாலதியோட பொண்ணு. இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் பாட்டி நான் இங்க வந்தேன். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. நீ மோசமான ஆளு. நீ என்ன ஏமாத்த பாக்குற. ஐயோ, நீ பயங்கரமான ஆளு. நீ தேவையில்லாம ஏன் புள்ள மேல பழிய போடாத. நீ என் பையனுக்கு பிறந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி கூடவே இருந்து நடிக்க மாட்ட. என் பேத்தியோட கல்யாணத்தை. இல்ல பாட்டி, நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னா ஐயோ கடவுளே, கனவுலயே இதெல்லாம் என்னால பார்க்க முடியலையே. அப்படி ஒரு விஷயம் நேர்ல நடந்தா பாட்டி மொத்தமா என்ன அடியோட வெறுத்துருவாங்கங்கறத நினைச்சாலே உசுறு போற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேன். எல்லாத்துலயும் இந்த அருண் மண் அள்ளி போட்டான். முருகா, நான் நல்லதுதான் பண்ணேன். ஆனா பாட்டி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. நாளைக்கே நான் பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அதுக்கான தைரியத்தை எனக்கு கொடு. கூடவே இருந்து பாட்டி என் மேல கோவப்படாம பாத்துக்கோ. பாட்டி போதும். நீ பொய் சொல்றதா இருந்தா நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். எப்படி வந்தியோ அப்படி திரும்பி போயிடு. ஏற்கனவே நீ பண்ணின துரோகத்துல என் மனசு சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கு. மறுபடியும் ஒரு துரோகத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. பாட்டி, ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு.
நான் ஆசைப்பட்டு வந்தது நடக்காது போல. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுச்சு பாட்டி, புரிஞ்சுக்கோங்க. என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இதுக்கு மேலேயும் உன் நாடகத்தை பார்த்து மயங்கறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது. பாட்டி, நீங்க என்ன இந்த அளவுக்கு வெறுப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. துரோகம் பண்ணி உனக்கே அப்படி இருக்குன்னா அதை தாங்கிக்கிட்ட எனக்கு எப்படி இருக்கும்? உன்னை நான் நம்பினேன், ஆனா எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. இத்தனை வருஷத்துல நான் எத்தனையோ கஷ்டத்தை தாங்கி இருக்கேன், ஆனா இப்பதான் முதல் தடவையா எனக்கு அவ்வளவு வலிக்குது. அந்த கடவுள் எனக்கு ஏன் தான் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தான்னு தான் தெரியல. பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ண, அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாரு, அது இதுன்னு வளவளன்னு பேசாத. உண்மையாலுமே நீ நியாயமானவளா இருந்தா எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு. முடியல, உன்னால முடியாது, நீ கிளம்பு. ஆனா ஒண்ணு, நான் சாகர வரைக்கும் நீ கொடுத்த இந்த வலி என் நெஞ்சிலேயே தான் இருக்கும். பாட்டி, சும்மா நடிக்காத. நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதையும் கேட்கவும் வேண்டாம். மறுபடியும் உன்னை நான் நம்பினேன் பாரு, அதுதான் நான் பண்ணின தப்பு. போ போ, இங்க இருந்து போ. பாட்டி, இல்ல பாட்டி, நான் சொல்றத ஒண்ணு கேளுங்க வேண்டாம், பாட்டி. எதுவும் பேசாத. நீ என்ன போறது, நான் இங்க இருந்து போறேன். நீ இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுக்கணுமோ கெடுத்துக்க. பாட்டி, நில்லுங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் பாட்டி. சத்தியமா நான் உண்மையை சொல்லிடுறேன் பாட்டி. அண்ணா, அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் சொல்றத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் அப்ப உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். நான் சத்தியம் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி நீ எனக்கு சத்தியம் பண்ணு. ஏந்திரி, வா. வாங்குறேன்ல. இந்த சாமியவை ஏமாத்தி எல்லார் முன்னாடியும் பொய்யா அருள் வாக்கு சொல்ல வச்சவதான நீ. அப்படிப்பட்ட நீ என்ன ஏமாத்துறது ஏமாத்துறோம். நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு